ஹாய். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டியூ டு பர்சனல் நாட் ஏபிள் டு அப்லோட் த வீடியோ. ஸோ பங்குச்சந்தையும் இந்திய வரைபடம் என்னது, மார்க்கெட் மேலே ஏறப்போதா கீழே ஏறப்போதா, ஸோ என்ன மார்க்கெட் சொல்லியிருக்கு, அதுவும் பிஃபோர் எலெக்ஷன் இட் செல்ஃப் இப்படி அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோர் ஓவர் மார்க்கெட் ஆல்வேஸ் கரெக்ட் அப்படின்னு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ எப்படி மார்க்கெட் முன்னாடியே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் இம்பேக்ட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஆர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் யூ கெட் த மேசிவ் வேல்யூ. ஷியோராக என்னால் சொல்ல முடியும். எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் அதோட ட்ரெண்டு படி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன். ஸோ ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடருங்க, ஓகேங்களா. ஸோ ஐம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ். இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே என்னோட லாஸ்ட் 15 years ஆஃப் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் லேர்ன்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். நான் வந்து பெரிய பெரிய அனலிஸ்ட்டெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணதை நான் உங்களோட இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து வெறும் நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான். இதை நம்பி நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களோட எட்ஜ் என்ன, ஒரு ட்ரேடு எடுக்கணும், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா உங்களோட ட்ரேடு என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கான மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும். பட் நிறைய பேர் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும், ஏன்னா இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ இல்லை. பட் ப்ரொவைடட் எண்ட் ஆஃப் த வீடியோ வரலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு டேக்அவே கிடைக்கும். நிச்சயமாக மார்க்கெட் இப்படி தானா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வியப்பாக பார்ப்பீங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக மார்க்கெட்டை ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கோயில் இனாகரேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த சேம் டேட்டு மார்க்கெட்டு அதோட ஹையை பஞ்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் இம்பேக்ட்டு மார்க்கெட் என்ன மாதிரி கொடுத்துருக்கு, அது ஒரு இந்திய வரைபடம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கெட் ரெடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2024 ஜூன், ஓகேங்களா. ஸோ ஜூன் 2 நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அப்போனா மார்க்கெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு 8:43 டைமுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஸோ அப்போது அதோட க்ளோசிங் பேசிஸ் 48,983.95 இருந்திருக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பாசிட்டிவ் இம்பேக்ட்டுங்க பிஃபோர் எலெக்ஷன், ஓகேங்களா. 4 கவுண்டர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அன்னைக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து 49, 809, 51 இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோ மேட்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி நிஃப்டி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ எகெயின் அண்ட் எகெயின் என்ன சொல்லிக்கணும், நோ மேட்டர் ரிசல்ட் இம்பேக்ட்னு. அப்போது ஒரு பெரிய ஈவெண்ட்டு குளோபல் லெவலில் ஒரு இம்பேக்ட் இருக்கும், நம்மளோட எலெக்ஷன் இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் வியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அதை உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக காமிச்சா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஸ்டே டியூன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் தேர்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். தேர்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் 9:57 எகெயின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 50,990 இங்கே என்ன உங்களுக்கு கொடுத்துருந்தோம், 48,983 க்ளோசிங் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. கிளியர். ஸோ அதேமாரி நிஃப்டி ஃபின் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 21,718 பார்த்தோம், 21,632 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் வெயிட் ஃபார் த லெவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். கிளியர். ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி அப்படிங்கிறது 22,530 அப்படிங்கிறது பார்த்தோம், 23,330 அப்படி கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸுங்க. ஸோ மார்க்கெட் இப்போ புரியுதுங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு. ஓகே ரூல். எலெக்ஷன் அன்னைக்கு என்ன நடந்தது, ஏன் மார்க்கெட் இறங்கிச்சு அப்படிங்கிறதே உங்களுக்கு இம்பேக்ட் நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜூன் 6 என்ன அப்டேட் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். அப்போது 22,821 இருந்தது அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2300, 23,430, 23,900 ஸ்ட்ராங் புல்லிஷ் அப்படின்னு கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ஈவன் தோ மார்க்கெட்
எலெக்ஷன் டைம் அன்னைக்கு டேக்கு மார்க்கெட் கீழே தான் வந்தது. பட் ஈவன் தோ நம்ம மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறது அப்டேட் கொடுத்தாச்சு. ஸோ ஃபாலோ த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வி ஆர் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூ த ப்ராப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே அருள், இது நடந்து முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நடந்து முடிஞ்சிடுச்சு நீ பேசலாம், ஸோ இனி என்ன நடக்கும், மார்க்கெட் மேலேயா கீழேயா அதை சொல்ல அப்படின்னு எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த டவுட் இருக்குது? ஸோ ஸ்டேட் யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நான் வந்து இந்திய வரைபடம் இந்தியன் மேப்பை உங்களுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்தியா மேப் மாதிரியே மார்க்கெட் அப்படி மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி கீழே வந்துட்டுருக்கு, புரியுதுங்களா? எஸ். ஸோ இப்படி போயிட்டுச்சுன்னா அப்படியே போயிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ கம்ப்ளீஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறது தான். என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் த திங் இஸ், இந்த மேப்போட மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ மார்க்கெட் ஆல்வேஸ் கரெக்டுங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ எந்தவித நியூஸ் வந்தாலும் சரி, எந்தவித குளோபல் இம்பேக்டாக இருந்தாலும் மார்க்கெட் நமக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துட்டு தான், நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் மூவ் ஆகும். வெதர் இப்போ அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம நிறைய டைம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு எலெக்ஷன் இம்பேக்ட் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து பட்ஜெட், ஓகேங்களா, அதை எப்படி அக்யூரேட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு தான் பண்ணியிருந்தோம். டியூ டு பர்சனல் ரீசன் நம்ம வந்து லைவாக வீடியோ போட முடியாமல் இருந்தது. பட் தி திங் இஸ், மார்க்கெட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் தான் இந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே அருள், வாட் நெக்ஸ்ட் மார்க்கெட் அப்படின்னா, அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் இன்னும், ஓகேங்களா, இன்னும் ஹாஃப் ஆஃப் த மேப் நம்ம போய் ரீச் ஆகணும்ல. இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்குது, கரெக்டுங்களா? எஸ், ஒன் செகண்ட். ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போது இந்த மாதிரி போயிட்டு திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் விதி. ஓகேங்களா? ஸோ அந்த டைரக்ஷனை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுது, அதோட கால்குலேஷன் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எகெயின் நான் சொல்ல வர்றது, இது அப்படியே நடக்கணும் இல்லைங்க, இது என்னோட வியூ, என்னோட அனலைசிஸ். மார்க்கெட் இப்படி போகலாம் அப்படிங்கிற அசம்ஷனை தவிர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர். இட்ஸ் நாட் ஏ டிப்ஸுங்க. திரும்பவும் சொல்ல வரேன், அதுக்காக ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், ஒரு ட்ரேடர், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம் டு லேர்ன், ஏர்ன், பிஃபோர் தட் ப்ராக்டிஸ், தென் டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கடி திரும்ப சொல்லுது. ஓவர் நைட்டில் நடந்துடும், நான் இந்த வீடியோ பார்த்துட்டேன், இல்லை இந்த மாதிரி பல வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆர் இப்போவே நீங்கள் இன்னொரு டெசிஷன் எடுத்திங்கன்னா வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் ஏன்னா எகெயின் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான் மார்க்கெட்டு ஒர்க் ஆகும். அப்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் புரியணுன்னா உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். கிளியர்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா 52,780. ஓகே, இப்போ 51,145 தான் இருக்குது ஆஸ் பர் இன்னைக்கு 10 o'clock வரையும். அருள், இதுக்கும் ரொம்ப கேப் இருக்கே, 1900 பாயிண்ட்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ், மே ஆர் மே நாட், பட் த திங் இஸ், இட்ஸ் அ சிஸ்டம் ஷோஸ் லைக் தட் ஒன்லி. We are believe the system, we follow the system, we are not follow the other external factors, whether it's a microeconomics or macroeconomics or internal politics or external politics. It's a global impact or local impact, doesn't matter, but the thing is we follow the structure of the market, that's it. So as per our knowledge, we are predicted 52,780 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி ஆஸ் ஆன் 19th June என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் மேப் மாதிரி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சிங்களா? ஓகே, ஸோ இப்படி போகுதுன்னா, ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது 23,570 போயிருக்கு அப்படின்னா எவ்வளோ இன்னும் ஃபர்தராக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகெயின் இப்போ மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்போட தெரியும். கிளியர்? அந்த மேப்போட கண்டினியூஷன் எவ்வளோ தூரம் போகலான்னா 24,030 அப்படிங்கிறது போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 480 ஆர் 500 பாயிண்ட்ஸ் போகிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதோட முடிஞ்சிருமா அருள் அப்படின்னா இல்லை, இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி இருக்குது. வெதர் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்தது ஃபின் நிஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் அதே தான் தெரியுது. ஓகே,
அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் மேப்பு. ஓகேங்களா? ஸோ மேப்பு என்ன சொல்லுது அப்படின்னா இதோட எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டாக வரதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ். டார்கெட் மீன்ஸ் டார்கெட் இல்லைங்க, எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா? இது இவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறது அசம்ஷன் தான். பட் இப்படியே நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. ட்ரேடிங் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி கேம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ கேம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 10 நடை நீங்கள் ஒரு காயினை போட்டுறீங்கன்னா 10 நடை ஹெட்டு தான் விழுகணும். தட் மீன்ஸ் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. டைலும் வரலாம். தட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆகலாம் ஆர் ஃபெயிலியர்ஸ் வரலாம் ஆஸ் பர் ப்ரெடிக்ஷன்ஸ். இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி கேம் அப்படிங்கிறாங்க. ஸோ நாம் எப்படி நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இப்போ மேப்போட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து 23,750 கிட்ட போகலாம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு தாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இன்னொரு 1000 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்காக உடனே கால் ஆப்ஷன் எடுத்துடுவேன், புட் ஆப்ஷனை ஷார்ட் செல்லிங் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. எகெயின் திரும்ப சொல்லுவேன், ஏன் ரோல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பிளைண்ட் ஃபெய்த்தாக எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் ஆல்வேஸ் கரெக்ட் ப்ரொவைடட் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன. மிஸ்டர் எக்ஸ் ஒரு 4 இட்லி சாப்பிட்றாரு அப்படிங்கிறதுக்காக நானும் 4 இட்லி சாப்பிடுவேன் இல்லை 10 அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ அவர் 10னா அவரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அவர் ஓகே. பட் என்னால் என்ன முடியுமோ அதுதான். தட் மீன்ஸ் விரலுக்கேற்ற வீக்கம்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க சிம்பிள். நான் வந்து உங்களுக்கு ஏன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லாமல் உங்களுக்கு மார்க்கெட்டை புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் அவ்வளோதாங்க. அதை பில்டப் பண்ணுறதோ காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு 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 பிரம்மாண்டம் காமிக்கணும் அப்படின்னா ஐ ஆம் ரெடி. பட் த திங் இஸ் ரியாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். யுவர் பர்செப்ஷன் ஈஸியாக ரியாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது நீங்கள் என்னவா மார்க்கெட்டை பார்க்குறீங்க, அப்போது மார்க்கெட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இஃப் யூ ஆர் ஏ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னா லேர்ன் த மார்க்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அந்த மார்க்கெட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களால் ரொம்ப 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 சூப்பராக பண்ண முடியும். ப்ரொவைடட் யூ ஜஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்குன்னா லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கள், எகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்ல வரேங்க. ஓகே, லேர்னிங்லேருந்து நீங்கள் ஏர்னிங் போகணும் அப்படின்னா we need a bridge. That means practice, doubt clarification, இந்த ஹேண்ட் ஹோல்டிங் ப்ராசஸ் தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ணினா தான் இந்த ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும். ஆர்எல்ஸ் எப்படி இருக்குன்னா இங்கேருந்து இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே தான் ரிவர் போகுது, கடல் போகுது, சமுத்திரம் போகுது, என்ன வேணாலும் சொல்லலாம். அண்டர் கிரவுண்டில் போயிட்டு வேலை பார்த்தோம்னா நம்மளோட கேபிட்டல் நம்மளோட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஓகே, ஸோ அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஒன்லி த லீட் சொல்யூஷன் ஃபார் யுவர் லாங் டேர்ம். ஓகே, அதுக்கு டிரான்ஸ்பரன்சி, கிளாரிட்டி, ட்ரூத் அதெல்லாம் மார்க்கெட் காமிக்கும். ஸோ இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணது டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வி ஆர் கோயிங் டு ரிவீல் மோஸ்ட் ஆஃப் த அப்கமிங் நாலேஜ் ஷேரிங் இருக்க போகுது. கெட் ரெடி, நெவர் மிஸ் இட். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கெட் த வேல்யூ ஃப்ரம் அஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வில் கெட் யூ தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் தான், நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேராக இங்கே போயிடுவேன் அப்படின்னா நோ. நம்மளோட டெசிக்னேஷன் போகணும்னா இட் வில் டேக் டைம். அப்போ டிராஃபிக் இல்லாத ஏரியாவில் எங்கே ஸ்மூத்தாக போகணும், எங்கே டிராஃபிக் இருக்கிற இடத்துல ஸ்லோவாக போகணும், அதுதான் மார்க்கெட்டுன்னு சொல்ல வரேன். கிளியர்? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி லேர்னிங் மட்டும்தான் உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகும். இதுக்கு மினிமம் 90 days ஆகுங்க. இட்ஸ் எ ட்ரூ. பட் ப்ரொவைடர் டிரான்ஸ்பரண்ட்டாக சில விஷயங்கள் பண்ணுறேன்னா அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது மட்டுமே உங்களால் ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த 21 or 90 days அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ 21 days ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஓரளவு ஒரு பிலீஃப் கிடைக்கும். ஓகே, சம்திங் ஹேப்பன், நடக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை வரும். அதையே நீங்கள் 3 months ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை மாறும் அப்படிங்கிறாங்க. சேம் கான்செப்ட் தான் இங்கே. ஒரு விஷயத்தை கற்றுங்க, ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எகெயின் நான் திரும்ப சொல்ல லைவாக ட்ரேடை பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஸ்டார்ட் லேர்னிங் த ஃப்ரேம் ஒர்க்.
அந்த ஃப்ரேம் ஒர்க் ட்ரேடிங் சக்ஸஸ் ஃபார்முலா ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சு அதுபடி அந்த 90 டேஸ் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிப்பேன். ட்ரேட் ஜேர்னல்னால் என்ன, ட்ரேட் ரிவ்யூனா என்ன, ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், என்ட்ரி எக்ஸிட்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஃபர்தர் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் அருள் அப்படின்னு கேட்டுறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ரீச் மீ ஃப்ரீ கன்சல்டிங் கால் 1-to-1. நம்ம இதில் டீட்டெயிலாக உங்களோட நான் உங்களுக்கு மார்க்கெட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம 1-to-1 நம்ம கனெக்ட் ஆகலாம். ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் ப்ராஃபிட்டபிள் ஜேர்னி, பட் ப்ரொவைடட் யூ ப்ராப்பர்லி லேர்ன் earn. Until without learning earning is not possible, but the thing is immediate, it's not a quick rich scheme. இன்றைக்கி கற்றுக்கிட்டு இதானே எனக்கு தெரியுதே, இது ஒரு பேட்டர்ன் தானே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பேட்டர்னை மட்டுமோ இல்லை ஒரு 80 ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது அந்த 80 ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம பண்ணலாமா, இல்லை ஹார்மோனிக் பேட்டர்ன் பார்க்கலாமா, இல்லை இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணலாமா, என்ன ஃபாலோ பண்ணால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஆர் சக்ஸஸ் கிடைக்காத அருள் நான் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாமே நான் கான் த்ரூ பண்ணிட்டேன், பட் ஈவன் தோ எனக்கு ஐம் ஸ்ட்ரக் ஹியர் அண்ட் தேர் ஐம் ஸ்ட்ரக் அப்படிங்கிற ஃபீல் இருந்தது அப்படின்னா அகெயின் உங்களோட வாட்ஸ்அப் எடுங்க, என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தட் வி வில் கனெக்ட், முடிவு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பி ஃப்ரெண்ட்லி, டேக் கேர், வி வில் கனெக்ட் நெக்ஸ்ட் வீடியோ.